சண்டே ஊருக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து மண்டே என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்ட்டு சண்டே ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சாலுமே நம்ம ஒரு முடிவுக்கு வர மாட்டோம். இதில் வேற காலையில் எந்திரிச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எங்களோட ஒரு குட்டி கார்டன் வீட்டு முன்னாடி வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கீரையோட வேஸ்ட்டு அந்த விதைகள்லாம் போடும்போது கீரைகள் முளைச்சிருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கீரை காமிச்சேன்ல, அதை பார்க்கும்போது தண்டு கீரை மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் இப்போ நான் பறிக்க போகிறது அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை. அது சூப்பராக வளர்ந்து போய் இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது கீரை தானா, நீ வேறு எதுவும் விசைச்செடியை பறிச்சிட்டு வரியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக இது மணத்தக்காளின்னு தெரியும். இருந்தாலும் உங்கள்கிட்டையும் கேட்குறேன், இது என்னங்கிறத சொல்லுங்கள். இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வயிறு புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. அல்சர் இந்த மாதிரி இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம். அதுவும் சிறுபருப்பு சொல்லுவாங்கல்ல, அது போட்டு வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் வச்சேன். இது பார்க்குறதுக்கு தண்டங்கீரை அரைக்கீரை மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து இது தண்டுக்கீரை மாதிரி நம்ம அந்த தண்டோடலாம் சேர்த்து போடக்கூடாது. முருங்கைக்கீரையில் எப்படி இலையை மட்டும் எடுப்போம், அதே மாதிரி தான் இலை, அதில் உள்ள குட்டி குட்டி காய்கள் எல்லாமே எடுத்து வைக்கலாம். இதில் உள்ள பழம் பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இந்த சொடக்கு தக்காளி சொல்லுவாங்கள்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கிறத சொல்லுங்கள். இது நான் எப்படி செய்வேங்கிறத சொல்கிறேன். பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் பழுப்பு கலர் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த பருப்பு வந்து கொஞ்சம் வழுக்கு வழுக்குன்ற மாதிரி இருக்கும். வறுத்துட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இலையை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பருப்பு வெந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுறணும். கீரை வந்து கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வெந்துடும். அது கூட மசாலா பார்த்திங்க அப்படின்னா தேங்காய், சின்ன சீரகம் இதை நல்லா அரைச்சிட்டு தனி மிளகாத்தூள், உப்புத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மசாலா முறிஞ்சதுக்கப்புறம் தாளித்து ஊற்றுற வேண்டியதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ரசம் எப்படி வைக்கங்கிறத கேட்டிங்க, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.